அதாவது ஒருத்தர் வந்து இந்த விலைமாது கிட்ட போறாரு. விலைமாது மீன்ஸ் இந்த ப்ராஸ்டியூட் அவங்கள்ட்ட போறாரு. ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட போறாரு. தன்னோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்காக போறாரு. மிட் நைட் ஆயிருது. தன் தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டாருன்னே வச்சுப்போம். அவருக்கு ஒரு எமர்ஜென்சி அங்கருந்து இப்ப கிளம்பி ஆகணும். அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. ஸோ கிளம்புன்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவரோட பே பண்ணிடுறாரு. பே வந்து எவ்வளோனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10,000 வச்சுப்போம். 10,000 வந்து பே பண்ணிடுறாங்க. இங்கருந்து கிளம்ப போறப்ப போலீஸ் வந்துருது. 2 பேரும் பயந்துடுறாங்க. போலீஸ் வந்து இவர மட்டும் பிடிச்சிருது. இவரு ஷாக்கு. என்ன மட்டும் பிடிக்கிறீங்க? 2 பேரும் சம்பவத்துல வந்து 2 பேரும் பிடிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு இந்த போலீஸ் சொல்றாங்க, நான் உன்ன புடிச்சது இதுக்காக இல்ல. நீ வந்து கள்ள நோட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க. அதுக்காக புடிச்சோம். ரொம்ப நாளா உன்ன தேடிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் நீ மாட்டேன்னு சொல்லி அவன புடிக்கிறாரு. அவரு உடனே அந்த விலை மதுவ பாக்குறாரு. அந்த விலை மது அவங்க இருந்து பாக்குறாங்க. அட பாவிங்களா! நாங்களே குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது தொழில் பண்ணலாம்னு வந்தா, இதுலயுமாடா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அங்கிருந்து வந்து அவங்கள்ட்ட ஒரு 10,000 இருக்கு. அத எடுத்து அவன்ட்ட குடுக்குறாரு. இந்தா வச்சு பொழச்சுக்க அப்படின்ட்டு. அவருக்கு உடனே கில்ட் ஆயிருது. ச்சே! அப்படின்ட்டு. எஸ் பிசினஸ்.